ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ். நிலாச்சோரு நமக்கு சோறுதான் முக்கியம். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோரு நமக்கு சோறு தான் முக்கியம். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம டேஸ்டியான ரோட்டு கடை ஸ்டைல் குடல் பெப்பர் ஃப்ரை. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி குடல் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இனிமேல் இது மாதிரி மட்டும்தான் செய்வீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இந்த ஈஸியான டேஸ்டியான ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ண குடல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குடல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கண்ணாடி போல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குடலை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு குடல் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமப்படுறனால மட்டும்தான் அது அடிக்கடி எடுத்து செய்கிறதில்ல. அண்ட் குடலை சரியாக க்ளீன் பண்ணாமல் சாப்பிடவே கூடாது. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இப்போது நம்ம தேவையான தண்ணி சேர்த்து குக்கரில் 8 விசில் விட்டாச்சு. குடல் வெந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் நான் விறகடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசிப்பூ, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து இதை தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரைக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் சும்மா கீரி மட்டும்தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு முழுசாக பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக நான் ஒரே ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இந்த ஃப்ரைக்கு கொஞ்சமாக ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடல் ஃப்ரை வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த தக்காளி பழம் சேர்க்கறது அவசியம். ஆனால் ரொம்ப தக்காளியும் சேர்த்துடக்கூடாது. ஸோ இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. குடலும் வெந்துருச்சு. ஸோ 8 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த குடலை சேர்த்துக்கலாம். அது வேக வச்ச தண்ணியோடு சேர்த்தே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குடல் இப்போ ஒரு 90% தான் குக் ஆகிருக்கு. இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கும் போது பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மூடி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணி வத்த நேரமாகும் அண்ட் குடல் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்தில் அந்த தண்ணி நல்லா வத்திரும் அண்ட் குடல் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். இப்படி பண்ணும்போது அந்த குடல் இன்னும் நல்ல ஜூஸியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஃப்ரை பண்ணாலும் அது ரொம்ப ட்ரையாக இருந்தால் சாப்பிட்டா நல்லா இருக்காது தானே. ஸோ கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஒரு 8 நிமிஷம் கழித்து தண்ணி நல்லாவே வத்திருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வேக வைக்கும் போது சேர்த்த உப்பே போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த கறி மசாலா தூளோட ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செய்கிற எல்லா நான்வெஜ் டிஷ்ஷஸும் அசத்தலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கறி மசாலா தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நம்ம சேர்த்த எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்கு, மிளகு. ஸோ மிளகை நீங்கள் இடித்து சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் ஒன்றும் பெருசாக காரம் இருக்காது. இதில் மிளகாய் தூளோட காரத்தை காட்டிலும் மிளகுத்தூளோட காரம் தூக்கலாக இருக்கணும். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்ல சுட சுட நம்ம ரோட்டு கடை குடல் பெப்பர் ஃப்ரை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை குடல் பெப்பர் ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இட்லி, தோசை, ரசம் சாதம், சாம்பார் சாதம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் செம்ம சூப்பர்பான ஒரு சைட் டிஷ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.